cyber crimes. சைபர் மோசடிகள், சைபர் குற்றங்கள் பெருவாரியாக நடந்துட்டு இருக்குது. இதுல நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. விட்டில் பூச்சிகளை போல மக்கள் ஏமாந்து பணத்தை இழந்து தவிக்கிறாங்க. தேசிய அளவில் ஒவ்வொரு நாளும் 7,000 மனுக்கள் பதிவு செய்யப்படுவதாக சொல்றாங்க. கடந்த 4 மாதங்கள் மட்டும் 1,750 கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி நடந்ததாக சொல்றாங்க. ஸோ ஆண்டுக்குன்னு பாத்தீங்கன்னா 4,500ல இருந்து 5,000 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த மோசடி நடக்குதுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டிலேயே 1,70,70,000 பேர் மனு கொடுத்திருக்கிறாங்க, ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. பெருவாரியான மனுக்கள் சுமார் 85% சைபர் மோசடிகள் தான். அதாவது ஸ்கேம்ஸ். ஏதோ ஒரு வகையில உங்களை ஏமாத்தி உங்க வங்கியில் இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போகக்கூடிய மோசடிகள் தான் இன்னைக்கு பெருமாரியாக பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில நானும் பல ஆண்டுகளாக சைபர் மோசடியில பணத்தை இழந்தவங்க மக்களை சந்திச்சிருக்கிறேன், அவங்களுடைய குறைகளை கேட்டிருக்கிறேன், அவங்க வழக்குகளை விசாரணை பண்ணியிருக்கிறேன். தேசிய அளவில் கோஆர்டினேஷன் சிறப்பாக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி தமிழ்நாடு அளவில் எல்லா மாவட்டங்கள், எல்லா நகரங்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் சைபர் குற்றங்களை கண்காணிக்க, அவங்க பிரச்சனைகளை கேட்க, பதிவு பண்ண ஒரு தலைமை இயக்கத்தையே நம்ம ஆரம்பிச்சு ஸ்டேட் சைபர் விங் என்று ஒன்று ஆரம்பிச்சு அதுல ஏடிஜிபி ரேங்க் ஆபீசரை வச்சு கால் சென்டர் சென்னையில வச்சு அசோக் நகர்ல ரொம்ப சிறப்பா ஒரு பெரிய செட்டப் தற்போது நம்ம ஏற்படுத்தினோம். நாம் பதவியில் இருக்கும்போது தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட கலந்து ஆலோசித்து அவர்களுடைய உதவியோட ஒரு பெரிய செட்டப் ஒன்று வச்சிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் சைபர் குற்றங்களில் ஏமாந்த மக்கள் இவங்கெல்லாம் யாரு, எப்படி ஏமாந்தாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டடி நான் பண்ணியிருக்கிறேன். பெரும்பாலும் சைபர் குற்றங்கள்ல, சைபர் மோசடிகளில் பணத்தை இழந்தவர்கள் பெரும்பாலும் பெண்களாக இருக்கிறாங்க, வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் இருக்கிறவங்க, ஒரு வருமானம் வீட்டுக்கு தேவை அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க, வேலை இல்லாத பட்டதாரிகள். இந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்லையே, மாசம் ஒரு 50,000 ரூபாய், ஒரு 60,000 ரூபாய். தற்போது கொஞ்சம் கடன் சின்ன பிரச்சனை இருக்கு. ஏன்னா இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சின்ன கடன். ஒரு மோசடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4% இன்ட்ரெஸ்ட்ல கடன் கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு சைனீஸ் ஆப். சரின்னு சொல்லி உங்களுடைய பேரு, உங்களுடைய முகவரி, உங்களுடைய போட்டோ, உங்க உறவினர்கள், அப்பா அம்மா அண்ணன் தம்பி இவங்களுடைய போன் நம்பர், 5 நண்பர்கள் போன் நம்பர் எல்லாமே மெயில் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் லோன் கிடைக்கும். வெறும் 4%, 50,000 ரூபாய் லோன். சரின்னு சொல்லி லோன் அப்ளை பண்ணிட்டீங்க, பணம் வந்தாச்சு. ஆனா அவங்க சொல்ற மாதிரி 4% இல்ல, 40% இன்ட்ரெஸ்ட் போடுறான். நீங்க ஏன்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ஒழுங்கா பணத்தை கட்டு, இல்லாட்டி உன்னுடைய போட்டோவை மார்க் பண்ணி அதை ஒரு ஆபாச படமா சித்தரிச்சு எல்லாருக்கும் கொடுப்போம். இப்போ ஒரு பெண்மணி காலேஜில் படிக்கிறாங்க, அந்த அம்மா பணம் கட்டலை, உடனே அவளை ஒரு நோடு போட்டோ மாதிரி பண்ணி சொந்தக்காரங்க அவங்க யார் யார் போனெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் அனுப்புறது. இப்படிப்பட்ட ஒரு மோசடியும் நடைபெற்றது. இப்படி பணம் தேவைப்படக்கூடிய நபர்களா இதுல ஈஸியில ஏமாந்துடுறாங்க. குறைந்த நேரத்துல பெரிய வருமானம், பெரிய இன்ட்ரெஸ்ட், பெரிய அளவுல பணம் வருது அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டிவிட்டு இந்த மாதிரி மோசடிகள் நடந்தேறி இருக்கிறது. அடுத்தபடியாக மக்கள் ஆரம்பத்துல இந்த ஸ்கீம்ல சேர்ந்து இல்லாட்டி பெரிய அளவுல பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அவங்க பணத்தை போடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட பணமே இல்லை, கடன் வாங்குறாங்க சொந்தக்காரங்க கிட்ட. அடுத்த ஸ்டெப்பு ஃப்ரெண்ட்ஸ்ல கடன் வாங்குறாங்க. அதாவது நம்மளால சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அமௌண்ட். ஒரு சாதாரண கவர்மெண்ட் சர்வன்னு வச்சுக்கோங்களேன், 25,000 ரூபாய் சம்பளம், 30,000 ரூபாய் சம்பளம். அவங்க எல்லாம் சர்வசாதாரணமா 3 லட்சம் 4 லட்சம் கடன் வாங்குறாங்க. 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம். இன்னும் சொல்ல போனா ஆன்லைன் ரம்மின்னு ஒன்று இருக்கு. இதுல விளையாட போறவங்க சாதாரண ஒரு அரசு ஊழியர், காவல்துறையில போலீஸ் கான்ஸ்டபிள், அவருக்கு சம்பளமே ஒரு 30,000 ரூபாய் தான் கிடைக்கும். அவரே ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கி பணத்தை போடுறாரு. சொந்த பணம், நகையை அடமானம் வச்சு கிடைக்கிற பணம், கந்து வட்டி வாங்கி, கடன் வாங்கி அதுல போடுறாங்க. சரி, போட்ட பணத்தை எடுக்கணுமே, இன்னொரு 5 லட்சம் கேட்கறான், இதை போட்டா நம்ம 50 லட்சம் வந்துருமே, எல்லாத்தையும் கட்டிடலாம் அப்படிங்கிற ஆசையில தொடர்ந்து மீண்டும் மீண்டும் பணத்தை முதலீடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாகப்படுறாங்க. அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா, பணம் மொத்தமா இல்லைன்னா சில நேரத்துல இந்த பாதிக்கப்பட்டவர்கள் பணத்தை திருடி இந்த சர்வதேச சைபர் மோசடியில பணத்தை செலுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கௌண்டன்ட் பெண்மணி கோயம்புத்தூர்ல 4 கோடி ரூபாய், அந்த கம்பெனிக்கு சொந்தமானது, கம்பெனி கூட அது ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரியில இருந்த 4 கோடி ரூபாய் பணத்தை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி அந்த மோசடி மன்னர்களுக்கு அனுப்பிச்சு விட்டா. என்ன கணக்குன்னா, இவளுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரும் அப்படிங்கிற ஆசையில படிப்படியா இந்த பணத்தை 4 கோடி அனுப்பிச்சிட்டா. கடைசியில புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஏமாந்துட்டோம். அப்புறம் அந்த பெண்மணி கோயம்புத்தூர்ல இருந்து கொடைக்கானல்ல போய் தற்கொலை பாயிண்ட் ஒன்று இருக்காங்க,
சூசைடல் பாயிண்ட். அங்கேருந்து குதிச்சது. குதிச்சு போய் ஒரு மரத்துல போய் விழுந்து, அந்த மரத்துலேருந்து அப்புறம் ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வந்தோம். அந்த பெண்மணி இறக்கல. ஆனா திருடியாவது இந்த பணத்த கொண்டு போய் குடுத்து, ஒரு ஸ்டேஜ்ல எப்படியாவது நமக்கு இந்த பணம் வந்துரும் அப்படின்னு நம்பிர்றாங்க. எனவே யார்ட்டயும் சொல்றதும் இல்ல. ஆனா கிட்டத்தட்ட 50, 60, 70 1,00,00,000 விட்ட பிறகு எனக்கு ஃபோன் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில், "நீங்க ஏமாந்துட்டீங்கம்மா. தப்பு பண்ணிட்டீங்க. இது பெரிய மோசடி." "இல்ல சார். இன்னும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கார் சார். அவருக்கு ஃபோட்டோ இருக்கு சார். அவருக்கு நம்பர் இருக்கு சார். பிடிக்கலாம் சார். பொய் சொல்ல மாட்டாங்க சார். கரெக்ட்டா தான் சார் இருக்கும்." அப்படின்னு அவங்க ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். நாம் ஏமாந்து விட்டோம் என்பதை நம்ப மறுக்கிறார்கள். டினையல் மோட். இது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை. பெரிய அளவுல பணத்த இழந்திருக்கிறோம். பணம் போச்சுது. அப்படிங்கிற சூழ்நிலையில அதைக் கூட ஒத்துக்கொள்ளாமல் 1, 2, 3 நாள் ஓடிரும். அத புரிஞ்சு சுதாகரிச்சுட்டு, சுவாரஸ்யம் பண்ணிட்டு, உடனடியாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி 1930க்கு ஃபோன் பண்ணி, இல்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணாலாவது பணத்த எடுத்துடலாம். அந்த சூழ்நிலையும் இல்ல. இப்படி இந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்த பிறகு டினையல் மோட் என்பது ஆபத்தானது. அதுக்கு பிறகு தான் அவங்க வெளிய வந்து ரியலைஸ் பண்றாங்க. கடந்த காலத்தில் நடந்த எல்லா டிரான்சாக்ஷனையும் யோசிக்கிறாங்க. எப்படி வந்தான்? என்ன மாரி பேசுனான்? ஏன் நான் சந்தேகப்படல? நான் இப்ப சந்தேகப்பட்டிருக்கிறேன். ஒட்டுமொத்தமா என்னை ஏமாத்திட்டாங்க. அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அப்பதான் வர்றாங்க. இறுதியாக தான் அவங்க தங்களது தவறை புரிந்து கொள்கிறார்கள். பட் ரொம்ப தாமதமாகி தான் இந்த ஒரு 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 ஞானோதயம் வருது. இப்படிதான் மக்கள் ஏமாந்திருக்காங்க, ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் புரிந்து கொண்டு ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க கொஞ்சம் சுதாகரிச்சுட்டு, இது மோசடிதான். இது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. என் பணம் தான் போக போகுது. என் மானம் தான் போக போகுது. இதை ஃபர்தரா நாங்க ப்ரொசீட் பண்றதுக்குள்ளால சைலேந்திர பாபுக்கு Instagramலயோ, Facebookல கேட்டுக்குவோம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்போம். தெரிந்த போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்போம் அப்படிங்கிற மாரி நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா, இந்த மோசடியிலிருந்து உங்களை நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். இந்த 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 பொதுவான அறிவு, இது உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய பொருளாதார பாதுகாப்பு பயனுள்ளதாக இருக்கும். மனிதன் பாதுகாப்பாக வாழ்றது தான் பெரிய விஷயம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு அமௌண்ட் பணத்த எளிதில ஏமாந்து நீங்க நிற்கக்கூடாது என்பதுதான் இந்த காணொளியினுடைய நோக்கம். அந்த காலத்துல எல்லாம் திருடர்களுக்கு பணத்த திருடணும் அப்படின்னா, இரவு நேரம் எல்லாரும் தூங்குன பிறகு அந்த பகுதிக்கு போய், யாருமே இல்லாத நேரத்துல ஏதாவது ஒரு டோர உடைச்சு, உள்ள போய் யாருமே எந்திரிச்சு பார்க்காத நேரத்துல குவைட்டா உள்ள போய் பியூரோவ சத்தம் கேட்காம உடைச்சு, அதுக்குள்ள புகுந்து இருக்கிற பணத்தையும் நகையும் திருடணும். இல்லாட்டி அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு போட்டுட்டு, கைய கால கட்டி போட்டுட்டு தான் அந்த பணத்தையோ, நகையோ திருடிட்டு போக முடியும். ஆனால் இன்னைக்கு திருடர்கள், கொள்ளையர்கள் வீட்டிலே வர வேண்டியதில்ல. ஃபோன்லயே கான்டாக்ட் பண்ணி, உங்க வங்கி சாவிய ஃபோன்லயே வாங்கி, அவங்களா போய் பேங்க்ல போய் பணத்த எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர். குறிப்பா மொபைல் ஃபோன், சோசியல் மீடியா. இதுல உங்களுடைய வங்கி கணக்கு, உங்க வங்கியிலிருந்து பணத்த டிரான்ஸ்ஃபர் பண்றது, இல்ல வங்கியினுடைய கஸ்டமர் ஐடி, இல்ல பாஸ்வேர்ட், இல்லாட்டி ஓடிபி இதையெல்லாம் மற்றவங்களுக்கு நீங்க குடுக்குறது, இல்ல இது போன்ற காரணத்துக்காக பணத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணி குடுக்குறது, உங்க வங்கியிலிருந்து ஒரு ஆளுக்கு பணத்த நீங்க தெரியாத ஆளுக்கு குடுக்குறது. இதெல்லாம் எப்படின்னா, ஒரு வீட ரொம்ப பாதுகாப்பா பூட்டி, அந்த எல்லா சாவியையும் கொண்டு போய் ஒரு திருடன் கையில குடுத்துட்டு, "இந்த வீட நல்லா பார்த்துக்கோங்க. உள்ள நகையும், பொருளெல்லாம் இருக்கு, பணமெல்லாம் இருக்கு." அப்படின்னு கையில திருடன்கிட்ட, ஊர்ல தெரிஞ்ச திருடன்கிட்ட, இல்ல தெரியாத திருடன்கிட்ட இந்த சாவிய குடுத்துட்டு, நீங்க ஊருக்கு போற மாதிரி தான். எனவே உங்க ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்ட், ஓடிபி இதுதான் முக்கியமான கீ. உங்க வங்கியினுடைய மிக முக்கியமான கீ. இந்த கீய யாருக்கிட்டயும் குடுக்காதீங்க. எந்த காரணம் கொண்டும் எந்த ஸ்கீம்லயும் யார் முன்பின் தெரியாத நபர் யார் கேட்டாலும் அந்த ஸ்கீம் சேர்ந்து பணத்த மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. வங்கிக்கு மட்டும் போகாதீங்க. போக ஆரம்பிச்சீங்கன்னா, ஆரம்பத்துல சின்ன அளவுல தான் ஆரம்பிப்பான். 6,000 10,000த்துல ஆரம்பிப்பான். இறுதியில உங்க பணம் 50,00,000 60,00,000 1,00,00,000 வரைக்கும் ஈஸியா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை கேட்ட பெரியவர்கள், தாய்மார்கள், மாணவர்கள், நண்பர்கள் யாருமே எந்த வகையிலும் இந்த சோசியல் மீடியா மூலமாகவோ, இந்த இன்டர்நெட் மூலமாகவோ, இந்த வாட்ஸ்அப் மூலமாகவோ, இல்லாட்டி Instagram, Facebook மூலமாகவோ எந்த வகையிலையும் நீங்கள் ஏமாற மாட்டீர்கள் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஒரு ஏமாற்ற முடியாத, ஏமாறாத, தனித்திறமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த ஒரு தனி மனிதனாக நீங்கள் உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.